பத்திரிகை துறை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓராண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் வளர்ந்த விதம், இந்த படம் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறதுக்கு முழு மூச்சாக காரணமாக இருந்த என்னுடைய தயாரிப்பாளர் திரு விஜயகுமார் அவர்களுக்கும், அதனைத் தொடர்ந்து எனக்கு முழு மூச்சாக இப்படத்தினை தயாரிப்பதற்காக முன்வந்த கோவையைச் சேர்ந்த ஆஞ்சநேயா புரொடக்ஷன்ஸ், ஆஞ்சநேயா கந்தசாமி சார் மற்றும் கணேசன் சார் ஆகியோர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இப்படத்தில் பணியாற்றிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கொண்டு இந்த படத்தை இப்போ பார்த்தீங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை கேட்கலாம், அது சொந்தமாக விவாதிக்கலாம். வாங்க, நீங்க தான் பேசுங்க, பேசுங்க. அப்புறம் தான் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை 2வது டைம் மீட் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் எப்படி வந்திருக்கு, என்ன வந்திருக்குன்றது உங்களுடைய கருத்தை நல்லபடியாக சொல்லுங்கள். அப்புறம் என்ன சொல்கிறது புரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்ததுக்கு. இந்த படத்தை பற்றி நல்லா உங்கள் கையில் தான் இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா நாங்கள் ஹீரோ ஹீரோயினை எவ்வளவோ ட்ரை பண்ணி கூப்பிட்டு பார்த்தோம். அவங்களுக்கு ஏதோ வேலை பல காரணமாக வர முடியல அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியலை. நாங்கள் ஒரு 5-6 டைம் ட்ரை பண்ணி பார்த்தோம், முடியல. அதனால் இந்த படத்தோட எல்லா இதுவுமே உங்கள் மாதிரி பத்திரிகையாளர்கள் மற்ற நண்பர்களோட கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை வெற்றி பட செய்யணும்னு தாழ்மையுடன் கேட்டுறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஞ்சநேயா புரொடக்ஷன் சார்பாக பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் பார்த்துருக்கீங்க, பார்த்துட்டு நல்ல உங்கள் பத்திரிகையாளர் நண்பர்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு த்ரில்லர் மியூசிக் த்ரில்லர் இதுன்னு சொல்லியிருந்தாரு. பட் படம் பார்க்க தான் அந்த முதல் சொன்ன அந்த பெட்டு ஒரு கதையை சொல்லுதுன்றது வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமாகப்பட்டது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஒரு நல்ல ரிவ்யூ கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கோம். இந்த படத்துக்கு வாழ்த்துக்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தோட கருத்துக்களை மக்களுக்கு நல்லபடியாக அதை கொண்டு போய் சேர்க்கணும், வெற்றி படம் ஆக்கி தரணும்னு எல்லாத்தையும் கேட்டுக்க. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து கேரளாவிலே ஆர்டிஸ்ட்டு. என்னோட ஃபஸ்ட்டு படம் தான் தி பெட். மணிபாரதி சாருக்கும் விஜயகுமார் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதான் இந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் எனக்கே தெரியல என்ன சொல்லணுங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு. நன்றி சார். எல்லா டீமுக்கு எல்லாரும் நல்லபடியாக நடிச்சிருக்கேன். அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியன் பணிவான வணக்கங்கள். ஒவ்வொரு படமும் உங்களுக்கு தெரியாத சட்டத்திட்டம் ஒன்றும் இல்லை. அந்த படம் வெளியில் வர்றதுக்கு ரொம்பவே போராட்டம் இருக்கும். ஸோ இது வந்து இன்றைக்கி இந்த படம் வந்து வர ஜனவரி 2ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. டைரக்டர் மணிபாரதி சார் அண்டு விஜயகுமார்னே அண்ட் ஆஞ்சநேயா ப்ரொடக்ஷன்ஸுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் வந்து டைரக்டரோட ஒரு 2வது படம். ஸோ டீமாக அதை ஒர்க் பண்ணது ஒரு சந்தோஷம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி. இது வந்து எனக்கே புதுசாக இருக்குது இப்போ பார்க்கும்பொழுது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் வந்து ஃப்ரெண்ட் கேரக்டர் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு பெட்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த கதையை சார் சொல்லியிருக்கிறாரு. எப்பயுமே எங்கள் டைரக்டர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் யூ படமும் எடுக்க மாட்டார், ஏ படமும் எடுக்க மாட்டார். யூக்கும் ஏக்கும் நடுவில் யூஏவை தான் எடுப்பார். ஸோ அதனால் அந்த வகையில் நானே இப்போ தான் பார்க்குறேன் சார். அதான் சொல்கிறேன், நீங்கள் எங்கள் சீனை தாண்டி நிறைய விஷயங்கள் பயங்கரமாக வச்சுருக்கீங்க. ஸோ அதில் வந்து இப்போ தான் நானும் படம் பார்க்குறதுனால எனக்கும் வந்து ஒரு த்ரில்லிங்காக தான் இருந்தது. ஸோ மியூசிக் தாஜ்னூர் சார் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டையர் டீம்
நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நம்புகிறேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் எல்லாமே கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. எல்லாரும் உங்கள் சப்போர்ட் எல்லாரும் கொடுத்து நல்லபடியாக எழுதுங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக சாரோட இது எனக்கு 2வது படம். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மணிபாரதி சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள்ஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் இன்னும் கேட்கல நீங்கள் தானா ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வந்து வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு படம் வந்து வெளியே வர்றது ரிலீஸ் ஆகிறதே ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது ஒரு இவ்வளோ பெரிய ரிஸ்க்காக பார்க்காம அது ஒரு பெரிய ஒரு விஷயம் எடுத்ததுக்கு எங்களோட ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ விஜயகுமார் சார் தேங்க்யூ. அண்ட் அதை வந்து இதை இயக்குன எங்களோட டைரக்டர் மணிபாரதி சார் அவருக்கும் நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஹீரோயின்றதை தாண்டி இந்த படத்தில் ஹீரோவே வந்து பெட்டு தான். எல்லார் வீட்லேயும் நம்ம வந்து பெட்டு வச்சுருப்போம். ஒரு பெட்டு சாஃப்டாக இருக்கும், ஒரு பெட்டு ஹார்டாக இருக்கும், ஒரு பெட்டு எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு விதமான ஒரு படமாக்கப்பட்ட ஒரு பெட்டு தான் வந்து இந்த பெட். இப்போதான் யோசித்தேன். ஸோ இந்த பெட் நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது இந்த படத்தில். ஒரு முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டிஓபி. ஸோ கோகுல் சார் சூப்பராக பண்ணியிருந்தார் விஷுவலாக. ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நன்றி. சின்ன படங்களை பெரிய படமாக்குறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வருத்தப்பட்டவங்க பையிலே கிடைச்சு அந்த பேட்டு. அது டைரக்டர் வந்து கேளுங்க சொல்லுங்க. அதுக்கு வேற இருந்தா இந்த கேள்வியே இல்லாமல் போயிருக்குண்ணே. சொல்லுங்க அடுத்து. அதான் கேள்வி. இல்லை ஹீரோவை நான் கூப்பிட்டேன். அவர் வந்து ஏதோ இந்த லீவுக்காக வந்து குழந்தைங்களோட ஃபாரின் போகிறேன் சார், இந்த கிறிஸ்மஸ் லீவுக்காக, அதனால் கொஞ்சம் வர முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு வந்து சொன்னார். பட் ஹீரோனிக்கு வந்து அதை கூப்பிட்டோம். ஒரு 2-3 டைம் நான் ட்ரை பண்ணேன். அவங்க என்ன இதில் வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வரலை. அது அவங்கள எங்கேயாவது பார்த்தா கேளுங்க ஏமா வரலை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சார் சம்பளம் கொடுத்துட்டு தானே கூப்பிட்டோம். அதான் இதாகிடுச்சு. ஒருவேளை பேலன்ஸ் வச்சுருந்தா வந்திருப்பாங்களே என்னமா. ஏங்கண்ணே நடிக்கிறதுக்குண்ணே யாருண்ணே 4 பேருங்களா? கல்யாணம் ஆகாத பசங்க தானே, வேற எங்க? சரி இல்லை ஐடி பசங்களுக்கான ஒரு எச்சரிக்கை தான் அந்த படம். இப்படிலாம் நடந்தீங்கன்னா இப்படிலாம் நடக்குங்கிறது. இல்லை என்னன்னா எல்லாருக்குமே அதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்காது. இப்போ வாய்ப்பு கிடைக்காம தான் அதில் வெளில வருவோம். சொல்லுங்க. நாலு பேர் பிரைவேசி வேணும்ண்ணே. அந்த பொண்ணு வந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? யார் எங்க வெளியே இருப்பாங்களா? அது இல்லை உண்மையாலுமே இது கதையாத்தான் இருக்கு. வாங்க அதே மாதிரி அடிக்கடி வந்து இந்த போலீஸ் ஆபீசர் ஒரு பொண்ணு ஒய்ஃப் கூட பாதியில போயிடுறாங்க. ஆமாம் இந்த கதைக்கு என்ன சம்பந்தம் சார்? போலீஸ்காரனுடைய லைஃப் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதான். அதுக்கு இந்த கதைக்கு என்ன சம்பந்தம்? எது பாதியில போயிடுறாங்க. ஒரு போலீஸ்காரனுக்கு எந்த டைமில் வந்து ஃபோன் வரும் வராது, அவன் சந்தோஷமாக இருக்கிறானா துக்கமாக இருக்கிறானாங்கிறது எந்த இடத்துலையும் முடியாது அப்படிங்கிறத அதை சொல்ல வந்தோம். போலீஸ்காரனுடைய லைஃப் அப்படி தான் இருக்குது. என்ன சார்? சார் இந்த கதையே அடல்ட்டு சார். அதனால வந்து அதை அடல்ட்டை கொண்டு வந்தோம். அவங்க லைஃப்பில் என்ன அடல்ட் இருக்குன்ட்டு. ஆமாம் சார். ஆமாம் அவங்கள ஏன் நம்ம டான்ஸராக வைப்பாங்க? இல்லை என்னோட என்னோட முதல் என்னோட முதல் படத்தில் அவங்க தான் டான்ஸர், சோலோ டான்ஸர். அவங்க டான்ஸர் ஆடி இருந்தாங்க. அவங்க டான்ஸரோட நல்ல ஆர்டிஸ்ட்டுங்கிறத அப்போ நான் வந்து இது பண்ணினேன். சரி அதுக்காண்டி வந்து அவங்க இப்போ யூஸ் பண்ணலாங்கிறதுனால அவங்க யூஸ் பண்ணாங்க. வெரி குட் ஆர்டிஸ்ட். யாரு
இல்லை நான் வந்து இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் ரெகுலராக ஒரு 5-6 அம்மா இருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள பயன்படுத்த முடியாது. அதை தாண்டி இந்த கதாபாத்திரம் நடிக்க அவங்க வரமாட்டாங்க. அப்படி நான் 2-3 ஆர்டிஸ்ட் அப்ரோச் பண்ணேன். அவங்க கதையை கேட்டுட்டு இல்லை சார் நான் நடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. சரி, தமிழ் சினிமாவில் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புது ஆர்டிஸ்ட்டை தேடணும். அவங்க வந்து தமிழ் ஆர்டிஸ்டில் வந்து ஒரு அம்மா கேரக்டரை வந்து அவங்க நிறைய வள வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்காக ஒரு நாள் வந்து இவங்க என்னோட ஃபேஸ்புக்கில் வந்து அறிமுகமானாங்க. இவங்க வந்து அதனால வந்து அப்புறம் அவங்க நான் கூப்பிட்டு பார்க்கும்போது வந்து சிஸ்டியோட அம்மாவும் கரெக்டாக மேட்ச் ஆனாங்க. மேட்ச் ஆன மாதிரி அவங்கள யூஸ் பண்ணிட்டாங்க. சொல்லுங்க. இல்லை அப்படி இல்லை, அது ஜானி விஜயோட பெட்டு என்னவா இருக்குன்னு கதை வச்சான். வாங்க. எப்படி எப்படி நிறைய பேர் அது ஐடின்னு இல்லை, இன்னைக்கு இளைய சென்னையில் வந்து நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போனீங்கன்னா கடைசியில் என்ன நடக்குங்கிறதான் கதை. நடக்கலாம். சார் எல்லாம் சூப்பரா காமிச்சீங்க. நான் 4 வருஷம் ஊட்டியில வாழ்ந்துருக்கேன், படிச்சிருக்கேன். ஷேரிங் கிளாஸ்ல சுத்தி பாக்குறது, அது போற வழியில வர்ற ஒரு வியூ பாயிண்ட் கரெக்டா சொன்னீங்க. மொட்டப்பேட்டா சொல்லிருக்கலாம், பொட்டானிக்கல் கார்டன் சொல்லிருக்கலாம், லேக் சொல்லிருக்கலாம். ஷேரிங் கிளாஸ் போற வழியில வர்ற ஒரு இடம். இல்ல அந்த ஐஸ்கிரீம் பார்ல இருக்குல்ல, அந்த லொகேஷனை மென்ஷன் பண்றதுக்காக சொன்னேன். அதுக்காக அதை மென்ஷன் பண்ணோம். அது ஐஸ்கிரீம் இது இருக்காங்கல்ல, அந்த அது ஷேரிங் கிளாஸ்ல இருக்கிறதுனால வந்து அதுக்காக மென்ஷன் பண்ணோம். இல்ல அது ஷேரிங் கிளாஸ் இருக்கிறதுனால வந்து அதை மென்ஷன் பண்ணோம். வாங்க. இல்ல பெண்களை சொல்லல, அந்த பொண்ணை தான் சொன்னாரு. இல்ல ஒட்டு மொத்தமா சொல்லலாம். சார் அது தனியாரையில நடக்கக்கூடிய ஒரு விசாரணை, அது பொதுவெளியில படமா பார்க்கும்போது அது பொதுவெளியே. ஆனா இன்வெஸ்டிகேஷன் வந்து தனியாரையில நடக்குது. அப்போ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து தனியாரையில நடக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா தாங்க மாட்டீங்க. ஆமா இல்ல ரியாலிட்டியை நம்ம பண்ணித்தானே ஆகணும். ஒரு இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடக்குங்கிறத நம்ம பண்ணித்தானே ஆகணும். அம்மா ஒரு கால் கையில வேற என்னன்னு சொல்லுவீங்க? அவன் லாங்குவேஜ்ல அதானே சொல்லுவான். உயர் அதிகாரி இருந்தாலும் யார் என்னங்க அந்த பொண்ணு யாருங்க? ரைட்டு. யாருக்கு அதுக்கு சரியான வார்த்தை இல்லை, அதனால தேடிக்கிட்டு இல்ல. அதுக்கு ஒரு கெட்ட வார்த்தை இருக்கு. அந்த மாதிரி ஒரு கதை வரும்போது அதை பேசலாம். வாங்க வாங்க வாங்க. பெண்களை திட்டமிட்டு சொல்ல கதாபாத்திரத்தை சொல்றோம். ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர் சார். நல்லா இருக்குங்க. Thank you.